ஐஸ்வர்யா, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி குறித்த நமது கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் ரவிக்குமார். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். ஸோ டாக்டர், இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இந்த டேர்மே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டாக்டர்? இன்ஃபேக்ட் நான் ரேடியாலஜி ஜாயின் பண்ணும்போது இந்த டேர்ம் வாஸ் வெரி ரேர்லி ஹர்ட் ஆக்சுவலாக. சரி, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெனி ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்திருக்கு. ஸோ சர்ஜரி இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளமாக சொல்லாமல், ஏன்னா போத் ஆஃப் யூ ஆர் ஃபீமேல்ஸ், வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் தட். ஸோ பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கட்டி. இப்போது 1 out of 5 ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டு இருக்குது, ஃபைப்ராய்டுக்கு அது பெரிய டெர்மினாலஜி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைப்ராய்டுக்குன்னு போனாங்கன்னா என்ன ஆகும்னா, இஃப் யூ கோ டு த ஒரு கைனகாலஜிஸ்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூட்ரஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டெக்னிக் இஸ் கம் வேர் வி நீட் நாட் ரிமூவ் த யூட்ரஸ். நீங்கள் போகிறது வந்துட்டு ஒரு எக்ஸசிவ் ப்ளீடிங்காக போவீங்க. அப்போ நாங்கள் கண்டுபிடிக்கிறது ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ஸு. அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டா யுவர் யூட்ரஸ் கேன் பி தேர் வித் யூ. ஸோ அதனால் இட் நாட் நெசசரி. ஸோ திஸ் இஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ மேலுக்கு வந்து இது ஃபீமேல் சைடு. மேல் சைடு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து சர்ஜரி தான் இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கும் ப்ராஸ்டேட் சர்ஜரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரம் தலையிலேருந்து கால் வரைக்கும் there are so many aspects that intervention radiology can do wonders without surgery, without putting a knife, without anesthesia. Only with local anesthesia we finish the entire procedure. எவ்வளோ மேஜராக அந்த இஷ்யூ இருந்தாலும். கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளீடிங்கோட வருவாங்க பேஷண்ட்ஸ். அந்த ப்ளீடிங் சர்ஜன்ஸ் will not touch because acutely bleeding பயங்கர போகலாம். We go find the bleeder and stop the bleeder. So we have done so many things for the past 25 years. We have been doing this. ஸோ பர்டிகுலராக வேறு எந்தெந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்? நாங்கள் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இந்த காச நோயின்னு சொல்லுவாங்க, டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் வந்து மோஸ்ட் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். எல்லாம் இருமி வந்துட்டு they will bring out lot of blood. ஸோ அந்த பிளட் கேவிட்டியை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஜரி, அந்த ஃபுல் லங் எடுத்துருங்க, லோப் எடுத்துருங்க அப்படிம்பாங்க. இப்போ நாங்கள் எல்லாமே தொலை வழியாக தான் போவோம். தொலை வழியாக போகலாம், இல்லாட்டி நாங்கள் ரேடியல் ஆர்டரி வழியாக போவோம். இந்த 2 வழியாக போயிட்டு எக்ஸ்ரே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரியறதுக்கு. அதை போய் நாங்கள் எந்த இடத்துல ரத்த ப்ளீடிங் ஆகுதுன்னு பார்த்து அதை நாங்கள் செலக்டிவாக பிளாக் பண்ணுவோம். அண்ட் பேஷண்ட் கோஸ் ஹோம் த நெக்ஸ்ட் டே. ஸோ யூ நாட் ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல் அட் ஆல். ஸோ அது மாதிரி லிவர் கட்டி, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த காலில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லாமல் புண்ணு ஆறாமல் காலை வெட்டிடுறாங்க, ஆம்புடேஷன் அப்படிம்பாங்க. இந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணால் புண்ணு ஆறும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. பிளாக் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இம்மீடியட் திங் இஸ் இன்டர்வென்ஷன் மூலமாக ஆஞ்சியோபிளாஸ்டி. எப்படி ஹார்ட்டுக்கு பண்ணுறாங்களோ பிளாஸ்டி, அந்த மாதிரி காலுக்கும் பிளாஸ்டி பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். அது பிரெயினில் வந்து அனியூரிசம் வரும், பிரெயினில் ஏவிஎம் வரும். ஸ்ட்ரோக் பேஷண்ட் எடுத்துக்கலாமே, ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் அக்யூட் ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு டெர்ஷியரி சென்டர் போயிடணும். சும்மா அந்த கிளினிக்லாம் போகாமல் வேர் திஸ் அன் ஆப்ஷன். கை கால வசையில் வித்தின் 3 hours, within the earliest they come, we can save the many neurons. ஏன்னா எவ்ரி செகண்ட் 9 billion neurons are dying. ஒரு இடம் இன்ஃபாக்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்போ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சேவ் பண்ணணும்னு பாருங்கள். யூ ஹேவ் டு பி வெரி ஆக்டிவ். இவங்க என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் லாட் ஆஃப் டைம், தென் கம் பேக் டு த டெர்ஷியரி சென்டர் வெரி லேட் டைம். அந்த மாதிரி பண்ணால் இட் பிகம் எங்களாலையும் கம்மியாக தான் பண்ண முடியும். வி கேனாட் டு எனி கிரேட். ஸோ டைம் இஸ் எசன்ஸ் இன் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி. ஓகே. ஸோ இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இப்போ காமனாக எல்லா பக்கம் வந்துருச்சா டாக்டர்? இப்போ எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா மேஜர்? இன்ஃபேக்ட் நான் பண்ணது பாம்பேயில் பண்ணேன். நான் ஐம் ஃப்ரம் சென்னை. நான் பாம்பேயில் படித்தேன். நான் பாம்பேயில் வந்துட்டு அந்த டயத்தில் நான் இப்போ பண்ணுறப்போ இன்டர்வென்ஷனாலஜி was really developing and very advanced. நான் முடிச்சுட்டு இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா ஐ ரியலி ஹேட் அ டஃப் டைம். ஒரு இன்டர்வென்ஷனுடைய கான்செப்டை வந்துட்டு டு செல் டு டாக்டர்ஸ், டு செல் டு பீப்புள். ஏன்னா யாருக்கும் புரியல என்ன பண்ணுறேன்னு. பட் a few people who have trained from abroad, they helped me out to grow in this whole field. ஸோ இப்போ என்ன இன்டர்வென்ஷனாலஜி ஒரு பெரிய பிரான்ச்சாக people have realized. ஸோ ஈவன் பேஷண்ட்ஸு ஒன்றும் இல்லை, பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது இதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு தீர்வு இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டால் போதும். அப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாம். தட் இஸ் மோர் ஈஸியர். ஓகே. ஸோ டாக்டர், இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ இது ஒன்றும் பெரிய எக்யூப்மெண்ட் புதுசாக இருக்கணும் தேவையில்லை. நம்ம இந்த கார்டியாலஜிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம், சேம் எக்யூப்மெண்ட் ஃபார் ரேடியாலஜி. ஓகே. அந்த எக்யூப்மெண்ட் எல்லா மோஸ்ட் ஆஃப் த டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் எல்லாம் கூட ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் தே நோ த அவேர்னஸ் ஆஃப் இட் ஸோ மச். அந்த சேம் வாய்ஸ் எங்களுக்கு என்னன்னா, வி நியூ த டெக்னாலஜி. அந்த இப்போ ஒரு காலுக்கு
போகணும், மீன் பாதம் வரைக்கும் போகணும் ஒரு வெசல்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வயர் வேணும். தோஸ் திங்ஸ் ஒன்லி மேட்டர். ஸோ தட் வி டிசைட் ஆன் டிப்பு. இப்போ பிரெயின் குள்ளார போகணும்னா ஐ கேனாட் யூஸ் த காலுக்கு போகிற ஒயர், அங்கே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒயர் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ பலூன்ஸ் எல்லாம் வந்து வி யூஸ் இட் ஆஃப். ஸோ எவ்ரி திங் வி டூ இட் எல்லாமே வில் பி எக்ஸ்ரே கைடட் ஒன்லி. எக்ஸ்ரே ஐயோ ரேடியேஷன் அப்படி பயப்பட தேவையில்லை. ரேடியேஷன் ஆல்சோ நோ இட் இஸ் கம் டு த மினிமம் பார்ட். ஸோ பேஷண்ட் நீட் நாட் ஒரி அட் ஆல். ஸோ மோஸ்ட் சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இதுதான். வேறு இன்றைக்கி ப்ரொசீஜர் முடிச்சுட்டு நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே இது கேன் டூ அ பிக் ஹெல்ப். ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க நெக்ஸ்ட் டேவே வீட்டுக்கு போயிடலாம். அதை தாண்டி வேறு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது டாக்டர் வென் கம்பேர் டு த சர்ஜரி நம்ம பண்ணுறோம்? இப்போ அதே மாதிரி பார்த்தா டே கேர் ப்ரொசீஜர்ஸ், டே கேர் சர்ஜரி வந்துருச்சு இல்லையா? அப்போ நீங்கள் அதை நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ டே கேர் சர்ஜரி தான் ஒரு நாள் அனுப்பிச்சி விட்றாங்க டே கேர் சர்ஜரி. பட் என்னென்னா இந்த டைம் இருக்குது, அவங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்கோ, ஒரு 2 வீக் ரெஸ்ட் எடுங்க, ஆஃபீஸ் போக முடியாது அப்படிலாம் கிடையாது. மெனி ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் அப்ராடில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ப்ரொசீஜர். இன்றைக்கி மத்தியானம் அவன் டைப்பிஸ்டாக இருப்பான், மத்தியானம் லீவ் போட்டு வந்துடுவான், ப்ரொசீஜர் முடிச்சு நாளைக்கு திருப்பி அவன் வேலைக்கு போயிடுவான். ஸோ அதனால் தேர்ஸ் நோ இந்த மாதிரி சர்ஜிக்கல் டைம், ரெக்கவரி டைம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நோ ப்ளீடிங். ஸோ அதனால் நீங்கள் பிளட் லாஸ் இருக்க போகிறதில்ல, வலி இருக்க போகிறதில்ல. சில ப்ரொசீஜரில் மைல்ட் பெயின் இருக்கும், பட் வித் பெயின் கில்லர்ஸ் நோ விச் இஸ் அவைலபிள் வி கேன் சால்வ் இட் ஆஃப். ஸோ தீஸ் ஆர் த பிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் தீஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்க்கான ப்ராசஸ் எப்படி, என்னென்னலாம் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு டயக்னோஸ் இட் பேசிக்கலி. இப்போ நம்ம ஒரு டயபெட்டிக் ஃபுட் எடுத்துக்கலாமே. காலில் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு அல்சர் வந்துருச்சு, அவனுக்கு அந்த ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிடுவாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறாங்க. ஆனால் ரத்த ஓட்டத்தை யாரும் பார்க்குறதில்ல. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் திங். ஸோ ஏதாவது ஒரு காலில் இருக்கிற புண்ணு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு போல் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் தட் பேஷண்ட்டே வந்து டாக்டர்கிட்ட கேட்கலாம், சரி எனக்கு காலில் ரத்த ஓட்டம் செக் பண்ணுங்க டாக்டர் அப்படி அவங்களே சொல்லலாம். ஓகே. ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் புண்ணு ஆறிடும். ஏன்னா ஒரு புண்ணு ஆறாமல் இருக்கிறதுக்கு 3-4 ரீசன்ஸ். ஒன்று வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனு, இன்னொன்று டயபிட்டிஸு, இன்னொன்று இன்ஃபெக்ஷன், இன்னொன்று நியூரோபதி. ஸோ நியூரோபதி வந்து வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். பட் மற்ற 3 சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈஸியாக, இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அடுத்தது பிளட் சர்க்குலேஷன். இது 3 கொடுத்தாச்சுன்னா எந்த புண்ணு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் புண்ணில் இருந்துக்கிட்டே நல்லா ஆறிட்டே வந்தது டாக்டர், ஆனால் திருப்பி ஆறாமல் போயிடுச்சு டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இட்ஸ் மேண்டேட்ரி தட் வி நீட் டு டூ ரத்த ஓட்ட டெஸ்ட். ரத்த ஓட்ட டெஸ்ட் வெரி சிம்பிள், எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஏபிஐன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, கலர் டாப்லர் இருக்குது. இது பிளாக் வந்துட்டுன்னு செஞ்ச உடனே எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்டர்வியூ எழுதி எங்கடான்னு பார்த்தா போதும். அடுத்து என்ன, தட்ஸ் தி ஒன்லி திங் தே ஹேவ் டு சர்ச். Then they will get us back. ஸோ டாக்டர் நீங்கள் பலவிதமான கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. சம்திங் லைக் ஏதோ ஒரு கேஸ் மட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, பட் நான் பண்ணி முடிச்சிட்டேன், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா? ஐ மீன் லைக் நிறைய இருக்குது. பட் என்னென்னா ஒரு திஸ் இஸ் குவைட் அ விஐபி பேஷண்ட் அண்ட் இவங்க என்னென்னா ஹேட் லிவர் டிசீஸ். ஸோ லிவர் டிசீஸ்னால அவருக்கு லிவர் சுருங்கி போய் அந்த வெரிசல் ப்ளீடிங், இந்த ஸ்டமக்கிலலாம் இந்த நிறைய அந்த தேவையில்லாத வேரிசஸ்னு வரும், அது வந்து ப்ளீட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எண்டோஸ்கோபி இஸ் ஃபஸ்ட் என்னென்னா தட் இஸ் அ கிளாசிக்கல் திங். ஒரு கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட்டை போனோம், தே டூ அன் எண்டோஸ்கோபி அண்ட் தே வில் பேண்ட் இட் ஆஃப். இவருக்கு ரிப்பீட்டடாக 2-3 டைம் பேன் பண்ணாலும் இவருக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ தென் தட் இஸ் அ டைம் இன் த ஃபர்ஸ்ட் வி டிட் த ப்ரொசீஜர் இன் சென்னை கால் டிப்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு. இட் இஸ் கால் டிரான்ஸ்ஜுகுலர் இன்ட்ராஹெப்பாட்டிக். பெரிய டெர்மினாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கூட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா வயிற்ற கீறி, அந்த அவ்வளோ சிக் பேஷண்ட்டுக்கு வயிற்ற கீறி ஒரு ஷண்ட் ஒன்று பண்ணுவாங்க. தட் இஸ் ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு ஷண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 50% வாஸ் அ மார்டாலிட்டி ரேட். மார்டாலிட்டினா ஐ மீன் டெத் ரேட். ஸோ இட் கேன் 50%, மோர் தென் 50%. தட்ஸ் ஸோ ரிஸ்கி வித் அ ஹை ரிஸ்க் பேஷண்ட். நாங்கள் என்ன பண்ணோம், கழுத்துலேருந்து போயிட்டு த சேம் ஷண்ட் ப்ரொசீஜர் வி வர் டூயிங் இட் த்ரூ த நெக் அண்ட் வி கிரியேட்டட் அ ஷண்ட். தட் ஃபேமிலி வாஸ் ஸோ ஹாப்பி சேயிங் தட் அட் யூ சேவ்ட். சி மீன் நாங்கள் லிவரை வந்துட்டு சரி பண்ணல, ஆனால் அந்த அக்யூட் ப்ளீடிங்லேருந்து அவரை காப்பாற்றி விட்டால் தான் அடுத்தது அவர் லிவருக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். இங்கேயே போயிடுச்சுன்னா அப்புறம் the whole life is gone. So that is one thing. There are so many things that we can see. In fact, one patient from he came from North India. So where the North India they could never say this was a problem for him. When we did interview, he was so happy, a very young guy.
ஸோ அவன் திருப்பி ஊருக்கு போயிட்டு எனக்கு ஒரு டிஷர்ட் அமிச்சான், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜின்னு போட்டு எனக்கு ஒரு டிஷர்ட் அமிச்சான். ஸோ அந்த மாதிரிலாம் வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் லைக் தட். ஸோ டாக்டர், இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆனாலே இப்போ எல்லாருமே மேஜராக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயன்றது நீ பெயின் தான். எல்லாருக்குமே அது ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு 30+லேயே வந்து எல்லாருக்குமே அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி எந்த அளவுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீ பெயின் அப்படின்னா யாருக்கு வந்திருக்குன்னு பார்க்கணும். சி ஒரு யங் பர்சனுக்கு வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் ஒரு தேஞ்சி போன நீ ஜாயிண்ட் இல்லை. ஸோ த காஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம தேஞ்சி போன நீ ஜாயிண்ட் பற்றி பேசுவோம். ஏன்னா மற்றதுக்கெலாம் இட்ஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் அண்ட் வி கேன் கிவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்போ ஒரு தேய்மானம், இப்போ அந்த ஒரு சே ஃபார் இன்ஸ்டன்ட் நீ ஜாயிண்ட் பெயினோட போகிறாங்க, அவனுக்கு வந்துட்டு பெயினுக்கு தான் போகிறாங்க. அவனுக்கு பெயின் இல்லைன்னா அவனுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் அதை டயக்னோஸ் பண்ணி தேய்மானம் நடந்திருக்குங்க, உள்ளார வந்துட்டு இது இருக்குது அப்படின்னு. இதில் கிரேட்ஸ் இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. கிரேட் 4 போச்சுனாவே நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு கிரேட் 1 ஸ்டேஜில் இருக்குன்னு வச்சுப்போம், அவன் கிரேட் 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும் தேவையில்லை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. சரிங்களா? லாட் ஆஃப் தி ரீஜெனரேட்டிவ் தெரப்பீஸ் ஹவ் கம். இப்போ வந்துட்டு ஒரு நீ ஜாயிண்ட் தேய்மானம் நடக்குது, ஆரம்பிச்சிருக்கு, பெயின் இருக்குது, எம்ஆர்ஐ பண்ணிட்டாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பிளைண்டாக பண்ணவே கூடாது. ஏன்னா வி காட் அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி ஸோ பியூட்டிஃபுல். அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து ரேடியேஷன் கிடையாது. யூ கேன் see the joint very nicely. ஸோ இங்கே வந்துட்டு we can inject certain things which can help to regenerate. இது வந்து ரீஜெனரேட் ஆகிட்டு நம்ம சுற்றி இருக்கிற அந்த நர்வ்ஸ்லாம் இருக்குது, அந்த நர்வ்ஸ்க்கு வந்துட்டு we can offer treatment options so that அவனுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். அதோடு மட்டும் விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு அப்புறம் we have to teach them how to do exercise. There are so many things that we have to combine. பட் ரீஜெனரேஷனுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்துட்டோம்னா கார்ட்லேஜுக்கு, இந்த கார்ட்லேஜ் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் நியூ கார்ட்லேஜ், வரமாட்டான். அந்த மாதிரி இந்த நீ ஜாயிண்ட் பெயினுக்கு வந்துட்டு இப்போது ஜெனிகுலர் ஆர்டரி எம்பலைசேஷன் ஒன்று இருக்குது. அது எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ணணும் தேவையில்லை. சில பேருக்கு அது டெஃபினெட்லி வில் பி யூஸ்ஃபுல். அது ரேடியாலஜி மூலமாக என்னென்னா ஒரு நம்ம இந்த நீ ஜாயிண்ட்டை சுற்றி ஒரு சைனோவியம்னு ஒரு இது கவர் ஆகிட்டு இருக்கும். இட்ஸ் அ வெரி ப்ரொடெக்டிவ் ஏரியா ஃபார் த நீ, எல்லாருக்குமே இருக்கும். அது வந்துட்டு ஹைப்பர்ட்ராஃபி ஆகி இருந்தால் அதனாலே வந்துட்டு திருப்பி ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நீர் கோத்துக்கிட்டே இருக்கும், வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் இது வழியாவோ ஆப்போசிட் வழியாவோ போயிட்டு அந்த சைனோவியமுக்கு போகிற பிளட் வெசலை போய் பிளாக் பண்ணுவோம். தட்ஸ் கால் ஜெனிகுலர் ஆர்டரி எம்பலைசேஷன். இது வந்து ஜிஐஇன்னு யூ வில் see rampantly waiting here. பட் இது வந்து ரீஜெனரேட் பண்ணாது. இது வந்துட்டு அந்த பெயினை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம we have to divide the entire process. பிகாஸ் நீங்கள் ஹோல் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இது பஃபே மாதிரி, எனக்கு இது இருக்குது, நான் என்ன கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறத நாங்கள் சூஸ் பண்ணி we advise the patient based on that. ஓகே, அதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ டெம்பரரியாக இருக்குமா டாக்டர்? இல்லை இப்போ வந்துட்டு இப்போ நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்புறமும் ஒரு 30% பேஷண்ட்ஸுக்கு பெயின் இருக்கு. ஓகே, அவங்களுக்கும் நாங்கள் அதை ப்ரொசீஜர் பண்ணுறோம். ஓகே, நத்திங் இஸ் பர்மனண்ட் இன் எனிதிங். ஓகே, நம்ம கடவுள் கொடுத்த ஒரு பாடியை நான் திருப்பி யாருக்கும் கொடுக்க முடியாது, வாட் எவர் யூ டூ. ஓகே, பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு ஹெல்ப் பீப்புள் இஸ், நீங்கள் கொடுத்துட்டு இப்போ 2 வருஷம் நல்லா இருந்தால் பெயின் இல்லாமல் அந்த 2 வருஷத்துக்கு பெயின் ரிலீவரு, பெயின் கில்லரு இதெல்லாம் சாப்பிடாம அட்லீஸ்ட் வில் பி ஃபைன். ஏன்னா இல்லாட்டி ஸ்டீராய்ட் போட்டு பெயின் கில்லர் போட்டு குண்டாகி அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கும் பேஷண்ட் ஷுட் கோஆப்ரேட். இப்போ குண்டாக இருக்காங்க அப்படின்னா தே ஷுட் ஸ்டார்ட் இமீடியட்லி கெட்டிங் பேக் டு வெயிட் ரிடக்ஷன். அதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நீ ஜாயிண்ட் வில் பி ஹெல்ப். அதையும் பண்ண மாட்டேன், நீ ஜாயிண்ட் மட்டும் நல்லா இருக்கணும்னா அது எப்படி நல்லா இருக்காது. ஸோ இட்ஸ் லைக் வி ஹேவ் டு ஹேவ் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். தோ இட் இஸ் நீ ஜாயின் ப்ராப்ளம் வந்தால் கூட இட்ஸ் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ மேஜராக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அது இருக்கா, இல்லை பேஷண்ட்ஸ் வந்து இப்போ அதை பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் அதோட அவேர்னஸ் தெரிஞ்சு அதை பண்ணணும் அப்படின்னா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டெர்ஷரி ஹாஸ்பிட்டல்ஸில் டெஃபினட்டாக இருக்குது. பட் என்னென்னா பேஷண்ட்ஸ் நீட் டு ஆஸ்க் த டாக்டர். ஏன்னா எதுக்கு அப்படின்னா இப்போது சப்போஸ் நான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்டாக இல்லை, நான் வந்துட்டு வெறும் ஜென்ரல் டாக்டர் தான், எனக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தேவையில்லை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஒன்று வந்து அவேர்னஸ் ஹேஸ் டு பி கிரியேட்டட். அவர் அட்லீஸ்ட் இல் மேக் அன் ஆப்ஷன். சரி, இல்லை நம்ம பார்க்கலாமே, ஏன்னா பேஷண்ட்டை சொல்லுது. ஏன்னா இப்போ தான் எல்லாமே கூகுள் டாக்டர் ஆகிட்டாங்களே. ஒரு கூகுளில் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன் போட டக்க வந்துடும். அதை போய் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியதுதான். ஸோ அதில் ஐஆர் வில் ப்ளே அ பிக் ரோல். ஸோ டாக்டர், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? நோ மெடிசன், நோ சர்ஜரி, நோ ப்ரொசீஜர் இன் த வேர்ல்ட் இஸ் வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன். இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு பெயின் கில்லர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெயின் கில்லர் சாப்பிட்றீங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் வரும்,
மைக்ரைன் ஹெட்டேக்கு நீங்கள் பெயின் கில்லர் சாப்பிட்டே ஆகணும், அதுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஜரியில் வந்துட்டு இருக்கிற காம்ப்ளிகேஷன், நான் இப்போ என்ன சொன்னேன்னா நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இஸ் நான் சர்ஜிக்கல் அப்ரோச். ஸோ வி டோன்ட் கட் ஓப்பன் த பாடி. இப்போ சர்ஜரிக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸோட இட் இஸ் மச் 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 லெஸ். என்ன காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னா பெயின், ஃபீவர், வாமிட்டிங். இது 3 யூ கேன் டேக்கிள். அது வந்து வாழ்க்கை பூரா இருக்க போகிறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி ஃபார் 3 to 4 days. அது வந்து பெரிய ஹை பெயின் கில்லர் கொடுக்கணும் தேவை. உங்களுக்கு பிளட் லாஸும் கிடையாது, எதுவுமே இல்லாதப்போ why you have to worry about it. So it's not going to be a problem. So in fact this is the most இருக்கிறதுலே the whole lot of developmentsல I think interventionology பார்த்தீங்கன்னா is the most least complicated procedure. Some procedures will have its own risk. இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே பிரெயின் அன்யூரிசம் பண்ணுறோம், ஒரு ரத்த ஓட்டம் வீங்கி இருக்குது பிரெயினில், அவங்களுக்கு வந்துட்டு அதை பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தட் இஸ் அ ரிஸ்கி ப்ரொசீஜர். பட் மோஸ்ட் 80 to 90% of the procedures do not have any major risks as such. ஸோ இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து என்ன இஷ்யூவாக வேணா இருக்கலாம், பட் அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தால் ஈஸியாக அவங்கள ட்ரீட் பண்ணலாம் டாக்டர்? இப்போ ஸ்டேஜ் 1ல இருந்தாலும் பண்ணிடலாம், இல்லை அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம பண்ணிடலான்ற மாதிரி எந்த ஸ்டேஜில் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும்? இதில் வந்துட்டு இன்டர்வென்ஷனாலஜிக்கு ஸ்டேஜ்னு கிடையாதுடா. ஆக்சுவலாக நான் நீ ஜாயிண்ட்டுக்கு ஸ்டேஜ் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம லிவர் கட்டின்னு எடுத்துக்கலாமே. லிவர் கட்டியில் வந்துட்டு நீங்கள் ஸ்டேஜ் 4ல் வந்தீங்கன்னா ஆல்ரெடி பரவி இருக்குது. நான் பண்ண போகிறது லிவருக்கு ஃபோக்கஸ்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் ஸ்மால் சைஸில் இருந்தால் அதை வந்துட்டு நாங்கள் வெளியிலேருந்து நீடில் போட்டு அதை எரிச்சிடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு சர்ஜிக்கல் ரிசல்ட். ஒரு 3-5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. நாங்கள் தொட வழியாக போய் அதில் மருந்து போட்டுருவோம். அண்ட் அதோட பெருசாக தான் இதை ஃபுல்லாக அடிச்சே ஆகணும். அப்போ வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு வி ஹவ் காட் ஃபார் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் ஸ்டேஜ் 4 ஃபார் எஸ்பெஷலி கேன்சருக்கு ஸ்டேஜ் 4 இஸ் நோ யூஸ் ஆக்சுவலாக. மற்றதெல்லாம் எங்களுக்கு ஸ்டேஜ் அவ்வளோவா கிடையாது. இப்போ ப்ளீடிங்னா அதில் ஸ்டேஜ் கிடையாது. ப்ளீடிங் ஆகுது, ரத்த ஓட்டம் இவ்வளோ கசிவு வந்துச்சு சார், 150 ml 200 ml வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான்னா இம்மிடியட்லி டூ அ ப்ரொசீஜர் அண்ட் சேவ் த பேஷண்ட் ஆஃப். ஸோ இதில் நம்ம ஸ்டேஜ் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் ஹவ் வி டிஃப்ரென்ஷியேட் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும். ஸோ டாக்டர் கிட்னி ஸ்டோன்ஸுக்குலாம் இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு, கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கு நோ ரோல் ஃபார் ரேடியாலஜி. இப்போ கிட்னிலேருந்து அந்தக்குள்ளே தப்பி வரும், அப்போ தான் அவனுக்கு இந்த யூரிட்ரிக் கோலிக் அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கெலாம் யூராலஜிஸ்ட் ஹவ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். தேர் ஆல்சோ டூயிங் சம்திங் மினிமலி இன்வேசிவ். சில சமயத்தில் என்னென்னா அவங்களால அந்த இடத்துல போக முடியல அப்படின்னா we come and help them out through the kidney and reach that place. பட் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு அவங்க தான் யூராலஜிஸ்ட் ஒன்லி பண்ணுவாங்க. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸுக்கு we don't have a direct treatment, but we have a நாங்கள் என்ன சொல்லுவோம்னா we can be a bystander for the treatment for the procedure. ஸோ டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் லைக் எனி கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், இது பண்ணால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? லைக் போஸ்ட் கேர்னு கூட எடுத்துக்கலாம். போஸ்ட் கேர் ரிலேட்டட் டு த ப்ரொசீஜர் அப்சல்யூட் நத்திங். நீங்கள் அடுத்த நாளே வேலைக்கு போகலாம்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் சாப்பாடு என்னோட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டு பி ஆன் த சேஃப் சைட் வில் ஆல்வேஸ் சே கொஞ்சம் கோ ஸ்லோ ஆன் த ஃபுட் பிகாஸ் தே பீன் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் 24 hours. ஸோ அதனால் அந்த அனஸ்தீசியா போஸ்ட் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு ஒரு 2 or 3 days ஒரு பிளான் டயட்டாக எடுத்துகிட்டு போகும். அதுவே தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட், நோ ப்ராப்ளம். ஸோ டாக்டர் இப்போ ஒரு சில இஷ்யூஸ்க்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாகவே நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிடுவோம் இதில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சிமிலராக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் சொன்னீங்க. பட் அதையும் தாண்டி எந்தெந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு வந்து நாங்கள் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி வந்து இது ரொம்ப காமனாக இதுக்கு சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எது? ஒரு காமனாகவே எடுத்துக்கலாம். வேரிகோஸ் வெயின். வேரிகோஸ் வெயின் வந்துட்டு ஒரு 20 years பேக் சர்ஜரி வாஸ் இப்போ வேரிகோஸ் வெயின்னா இப்போ காலில் வந்துட்டு அந்த நல்ல நரம்பு சுருட்டி இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போது நோபடி டஸ் ஈவன் திங்க் அபவுட் சர்ஜரி. ஒன் ப்ரொசீஜர் வேர் சர்ஜரி ஹேஸ் பீன் டோட்லி ரீப்ளேஸ்ட் இஸ் வேரிகோஸ் வெயின்ஸ். வெரி காமன் ப்ராப்ளம் வித் ஆல் ஆஃப் அ பீப்புள். இந்த வேரிகோஸ் வெயின்ஸை வந்துட்டு அகெயின் அந்த போயிட்டு விஜஸ் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்எஃப்ஏ இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது, இப்போ க்ளூ போட ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் வந்துடுச்சு. இதில் இட்ஸ் அகெயின் ஜஸ்ட் 1.5 hours ப்ரொசீஜர். தென் ஒரு பேண்டேஜ் போட்டு நம்ம பாட்டுக்கு திருப்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ varicose vein is a very common problem which can be easily treatable without surgery. That is there one.
அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் மற்றதுக்கெலாம் எனிவே வந்து இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து கெனாட் பி ஆஃபீஸ் ப்ரொசீஜர். நான் இப்போ டயபிட்டிஸ்க்கு நான் இது சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதேமாதிரி இந்த மூளைக்கு போகிற ரத்த குழாய் இங்கே பிளாக் இருக்கும். தட் இஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரோக். இது ஸ்ட்ரோக் வரத்துக்கு முன்னாடி. ஏன்னா இதெல்லாம் வந்து முன்கூட்டியே பேஷண்ட்ஸ் வரணும். அது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை டாக்டர் வந்துட்டு கொஞ்ச நாளாக மயக்கம் வந்துக்கிட்டே இருந்தது, பட் ஒன்றும் இல்லை சாதாரண மயக்கம் தானே விட்டுட்டேன். ஸோ பாடி வில் ஸ்பீக் டு யூ. நம்ம என்ன பேஷண்ட்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, சி இதுக்காக போகணுமா, இது வலி தானே சின்ன தானே அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒன்ஸ் இன் அ இயர் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் சிம்டமை கரெக்டாக சொல்லுங்கள் டாக்டர். தேர் ஆல்சோ கன்ஃபியூஷன். எங்ககிட்ட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் திங் பிகம் ரேம். அப்புறம் டாக்டர் போட்டு திட்டுவாங்க. First of all, the correct information has to come to us. So this has to be done. Any small thing, consult. Nothing wrong in consulting. கன்சல்டேஷன் ஒரு பெரிய இதே கிடையாது. கன்சல்ட் ஆஃப். ஒரு சின்ன ஹெட்டேக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ளார வந்து ஏபிஎம்மாக இருந்து அது பெருசாகி எல்லா ஹெட்டேக்கும் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்ல. பட் டிஸ்கஸ்டா இப்போ என்னென்னா, அது மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, தலைவலி நின்று போச்சு, அப்புறம் திருப்பி அதே ஒரு வாரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுவான். எனக்கு இது இருந்ததே தெரியாது டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து சரியாகலையோ பார்த்தா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போயிடுங்க. ஆல்வேஸ் கோ பேக் டு ஜென்ரல் ஃபிசிஷியன். அவர் தான் உங்களோட மெயின் டாக்டரே. தட் வில் பி த கீ டு சால்வ் ஆல் இஷ்யூஸ். அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. ஹெட்ஏக்னா நம்ம நரம்பு டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களே போயிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதே. கோ டு லோக்கல் டாக்டர், சி ஹவு இட் இஸ் அண்ட் தென் ட்ரீட் இட். தட் வில் பி பெட்டர். இப்போ இருக்க காலகட்டத்தில் பித்தப்பை கல்லுங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. லைக் மோஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணவே சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அந்த லைக் டிசீஸுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்? பித்தப்பைகளுக்கு பித்தப்பை எடுத்து தாங்க ஆகணும். தெர் இஸ் நோ வே தட் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி கேன் ஹெல்ப் இன் தட். பட் நாங்கள் எங்கே வருவோம் அப்படின்னா, சேம் திங், கிட்னி ஸ்டோன் மாதிரி பித்தப்பையிலேருந்து தப்பிச்சு கீழே வருவோம். அந்த ட்ராக்கில் இருக்கிறப்போ வந்துட்டு தட் இஸ் அ டைம் வி மே கம் டு ஹெல்ப் தெம் அவுட். ஸோ வி நீட் டு, ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அந்த ட்ராக்கில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இன்ஃபெக்ஷன் வரும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பித்தப்பை கல்லோடு பார்த்தீங்கன்னா அந்த கால் பேடர் வீங்கி போயிட்டு ஒரு வெரி செப்டிக் ஸ்டேஜில் வருவாங்க. அவங்களுக்கு டெஃபினெட்லி கால் பேடர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஸ்டேஜ் அது. பட் அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா the risk of to life is around 50%, 60%. So what we do is we do a simple procedure called percutaneous cholecystostomy அப்படின்னு. இட்ஸ் பெட்சைட் ப்ரொசீஜர். அதுக்குள்ளே ஒரு டியூப் போட்டு இருக்கிற பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வாரம் விட்டிங்கன்னா அவன் நல்லா ஆகிட்டப்பறம் சர்ஜரி பண்ணுங்களேன். The improvement is much faster. So surgery பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டேஜ் ரோட் ப்ரொசீஜர். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட். ஸோ பித்தப்பை கல்லுக்கு நோ ட்ரீட்மெண்ட். பட் பித்தப்பை கல்னால் வர காம்ப்ளிகேஷனுக்கு எஸ் இன்டர்வென்ஷன் கேன் ஹேவ் லாட் ஆஃப் ரோல் டு ப்ளே. நாங்கள் லேசர் வச்சு உடைப்போம். ஸோ லேசர் வச்சு கல்லை உடைக்கணும். பட் ஏன் பித்தப்பைக்கு நீங்கள் இதே லேசர் பித்தப்பையிலே போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பித்தப்பை ஒரு கல் இருந்தால் அது லேசர் போட்டு உடச்சோம் பித்தப்பை திருப்பி ஃபார்ம் ஆகும். கிட்னி ஸ்டோன் மாதிரி. ஸோ நீங்கள் அதனால் த சோர்ஸ் இஸ் நாட் பிகாஸ் ஸ்டோன் எங்கேயும் வந்து உட்காரல, அங்கே இப்போ உற்பத்தி ஆகுது. ஸோ எங்கே உற்பத்தி ஆகுது அவனை டெமாலிஷ் பண்ணால் தான் கரெக்ட். ஸோ அது கோலிசிஸ்டர் தான் பண்ணி ஆகும். தட் இஸ் ஹவ் இட் பிகம்ஸ். பட் டாக்டர், லைக் ரெகுலராக நம்ம இப்போ பாடியில் ரேடியேஷன் கொடுத்துட்டே இருந்தால் அது இன்னும் லைக் பாதிப்பு தானே வரும். இல்லையே, உனக்கு கோலிசிஸ்டரிங் பண்ணிட்டா உனக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு யூ கோயிங் டு கம் ஃபார் த ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட். இட்ஸ் நாட் லைக் ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷன் தெரப்பி இஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் கிவன் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ். இது நாங்கள் எக்ஸ்ரேவை யூஸ் பண்ணுறோம், அதனால இவ்வளோ லோட் ரேடியேஷன் இருக்கும். It's okay. That the radiation load will be very minimal. Now we have lot of precautions are there to decrease the radiation dose. அதனால் நீங்கள் அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதுக்கெல்லாம் நீங்கள் இது ரேடியோ தெரப்பினா பரவாயில்ல. ரேடியோ தெரப்பி we don't give. There's a separate department which gives radio therapy for cancers basically. ஸோ டாக்டர், இப்போ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது கேட்கவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் டாக்டர்? it will be equal to surgical cost. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு சர்ஜரிக்கும் அதே காஸ்ட்டு, இன்டர்வென்ஷனுக்கும் அதே காஸ்ட்டு, உங்களுக்கு ரெக்கவரி டைம் இதில் கம்மி. நீ அடுத்த நாள் நீ வேலைக்கு போயிடலாம். ஸோ உனக்கு அடுத்த நாளே வேலைக்கு போனால் கூட உனக்கு அதனால் உனக்கு சேலரி கட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா இது ட்ரெஸ்ஸிங் போடுறதுக்கு எப்படி ஒரு 4-5 வாட்டியாவது போகணும். அதுக்கு ஆட்டோ சார்ஜ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் திஸ் காஸ்ட் வில் பி ஸ்லைட்லி மோர் தேன் திஸ் காஸ்ட். ஓகே, பிகாஸ் வி ஹேவ் அ ரெக்கவரி டைம் விச் இஸ் ஸ்லோ. தட் இஸ் வை இன்டர்வியூலஜி அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இதில் இன்டர்வியூலஜி ப்ரொசீஜர் இருக்கா பார்த்து அவனே தள்ளுவான். இன்டர்வியூ பண்ணிட்டு போனீங்கன்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டல் பெட்டு போட அவனுக்கு இன்சூரன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ தே லுக் ஃபார் ப்ரொசீஜர்ஸ் லைக் திஸ், சேயிங் தட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். So there are centers which do only uterine fibroid embolization for fibroids. There are centers that do only prostate heart embolizations for prostate.
அந்த மாதிரி அங்கே வளருது. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் இங்கே வரலை. ஸோ பிகாஸ் பீப்புளுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ இன் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் லைக் வாட் வி டூயிங் வில் ஹெல்ப். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டு சர்ஜரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராஸ்டேட்டுக்கு சர்ஜரி தேவையில்லை. ஆனால் அதே கேன்சராக இருந்தால் சர்ஜரி பண்ணோம். இந்த பினைன் ப்ராஸ்டேட் மோஸ்ட் ஆஃப் த டிஆர்பிஸ் பண்ணுறது ப்ராஸ்டேட் சர்ஜரி இஸ் ஒன்லி ஃபார் பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட். அதுக்கு நம்மளுக்கு சர்ஜரி போகணுங்கிற நெசசிட்டி இல்லை. கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, இப்போ கேன்சர் கட்டியா இல்லாட்டி நார்மல் கட்டியாங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கேருந்து வி நீட் டு டேக் சாம்பிளிங் ஆஃப் டிஷ்யூ. முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 20-25 இயர்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு இதுக்காக ஒரு திறந்து அந்த டிஷ்யூ எடுத்து அமிச்சு அது கேன்சர் இல்லையான்னு பார்த்து அப்புறம் திருப்பி ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, லேப்ரோஸ்கோப்பின்னு வந்தது, மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு. இப்போ எங்கள் இன்டர்வியூவாலஜி வந்ததுக்கப்புறம் நோபடி லைக்ஸ் டு ஓப்பன் அப். ஸோ இப்போது இதில் என்ன அல்ட்ராசவுண்டு இருக்குது, சிடி கைடட் இருக்குது. ஸோ வாட் வி டூ இஸ், எங்களுக்கு அந்த டார்கெட் க்ளீனாக தெரியணும். அந்த கட்டிக்குள்ளார போயிட்டு we can do the biopsy. இதுவும் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான். தட் இஸ் அ வெரி நைஸ் திங் அபவுட் இட். we do ஆஃபீஸ் ப்ரொசீஜர். அல்ட்ராசவுண்டில் அந்த லீஷன் நல்லா தெரியும். இப்போ லிவர்லேயே கட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ கிட்னியில் கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை எங்களுக்கு ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு எங்கே போகணும், எங்கே நிறுத்தணும், எவ்வளோ தூரம் டெப்த்தில் இருக்குது, ப்ரீடிங் ஆகுதா இல்லையா, எல்லாம் எங்களால் பார்க்க முடியும். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் இமேஜ் கைடட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ யாரும் பிளைண்டாக பண்ணுறதில்ல. இப்போ இங்கே அப்படியே வெளியிலே ஒரு நல்ல தைராய்டு இருக்கும், அதுவே அல்ட்ராசவுண்ட் கைடாக தான் எங்களுக்கு அனுப்புவாங்க டெர்ஷரி ஹாஸ்பிட்டல். ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கே, நானே பண்ணிவிடுவேன். என்னை அப்படியே முன்னாடி ஓபியா நாங்கள் நானே பண்ணியிருக்கேன். ஓபியா நான் இதில் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் இப்போ நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிடி கைடன்ஸ் இல்லாமல் ஒரு பயாப்சி பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி டூ இட் அண்ட் வி மேக் ஷூர் தட் த ப்ளீடிங் இஸ் நாட் தேர். கீப் them ஃபார் அப்சர்வேஷன். ஒரு half an hour 1 hour இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். தென் வி சென்ட் them off as outpatient procedure. Then come back to the doctor with the results and they get the என்ன ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே வந்துட்டு லோக்கலாக இருந்தது அப்படின்னா we can offer treatment also, but we have to wait for the biopsy report. இப்போ லிவர் டியூமருக்குலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும் தேவையில்லை, நீங்கள் பயாப்சியே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு சிடி அண்ட் எம்ஆர்ஐ வந்ததுக்கப்புறம் the biopsies for a liverல இருக்கிற கட்டி வந்து கேன்சராக இல்லையான்னு பார்க்கறது இதுலேயே தெரிஞ்சிடும். Then we directly go for treatment only. That is how intervention has gone sky high. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே ரொம்ப அழகாக எஜுகேட் பண்ணீங்க. அண்ட் நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரணும், நிறைய பேர்த்துக்கு இந்த அவேர்னஸ் வரணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. Thanks.